வண்டி கொண்டு வந்தாங்கன்னா இங்கே செக் பண்ணி மாட்டிக்கிறது. ஓகேங்க. இப்போ இல்லைன்னா கொண்டு போய் மாட்டுற மாதிரி தான் நம்ம பார்சல் வசதியாக அவைலபிளாக இருக்குண்ணா. இதெல்லாம் பாருங்க, பட்டன் கிட்டத்தட்ட 80% இல்லை ஷிஃப்ட்டுக்கெல்லாம் அலாய்வில் மாற்றுறாங்க. 14 15 அப்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த டயர் நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம ஜோடியே 3500 ரூபாய்க்கு தான் நம்ம ஜோடியாக கொடுக்குறோம். இது 205 60 16ங்க. ஸ்டார்டிங் எக்ஸல் இருந்து இன்ஜா வரைக்கும் டயர் இங்கே வச்சுருக்கோம். எல்லா வண்டிக்குமே டியூக்கு 390 V3 எல்லா வண்டிக்கும் உள்ள ஃப்ரண்ட் டயருங்க. 17 இன்ச் டயருங்க. நம்ம லேட்டஸ்ட் கிறிஸ்டாவில் வருது இல்லைங்களா, ஹை கிராஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, ஆமாம். அதுக்குள்ள டயர்லாம் நமக்கு மேலே இருக்குது. இதுங்க இங்கே இருக்கிற டயர்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, அகலமாக இருக்குது. இது என்ன வண்டிக்கு? இதெல்லாம் உங்களுக்கு BMW ஓடுது. இது வந்து 205 60 16ங்க. இது என்ன வண்டிக்கு போகிறது? ஆனால் இது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி டயர்னா, நம்ம லோடு வண்டிக்கு வர டயர்ஸ்னா டாடா ஏசிக்கு. டாடா ஏசிக்கு வர்றதுனா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 கிலோமீட்டர் கேரண்டி ஓடும். எல்லாமே அன்சைஸ் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே மேலே பார்த்தா தெரியும். 225 55 18 275 45 18 235 55 19 கிட்டத்தட்ட 90% இருக்குது பட்டனு. இந்த மாதிரி டயர்ஸ் அவ்வளோக்கா எங்கேயுமே கிடைக்காது. இங்கே ஒரு குடோனே வச்சுருக்காங்க. பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கண்ணா, நல்லா இருக்குண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு நாங்களும். சொல்லுங்கள், நம்ம கடை பேர் சொல்லுங்கள், கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படி சொல்லிடுங்க. நம்ம கடை பார்த்தீங்கன்னா உக்கடம் லாரி ஸ்டாண்டில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 150 மீட்டரில் ரைட் சைடில் ஷாயின் டயர்ஸ்னு அப்டேட் ஆயிருக்குண்ணா. ஓகே, ஷாயின் டயர்ஸ். ஆமாங்க. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா மாருதி 800லேருந்து ஆல்டோ, ஷிஃப்ட்டு, வேகனாரு, சாண்ட்ரோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎம், ஆடி, பென்ஸு, இல்லை ஜாக்வார் வரைக்கும் எல்லா டயரும் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே, காருக்கு மட்டும்தான் இருக்குங்களா? இல்லை, காரு, லாரி, ஈச்சரு எல்லா வண்டிக்கும் நமக்கு டயர் இருக்குண்ணா. ஜேசிபி வரைக்கும் நம்ம டயர் வச்சுருக்கோம். ஓகே, டூ வீலர்ஸ்க்கும் இருக்குது. டூ வீலர்ஸ் பார்த்தீங்கன்னா டூ வீலர்ஸ் எல்லா டூ வீலர்ஸ்க்கு இருக்குண்ணா. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி, ஆக்டிவா, பர்க்மேன், ஓகே, ஆக்சஸ் எல்லா மாடலுக்கும் இருக்குது. மாடலுக்குள்ள வண்டி. ஸோ யூஸ்டு டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் டூ வீலர், ஃபோர் வீலர் அண்டு ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ்க்கும் இருக்குது, கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கும் இருக்குது, ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கும் இருக்குது. கண்டிப்பாக வர கஸ்டமருக்கு நம்ம இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து 1 மந்த் வாரண்டியோட டயர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். வாரண்டியோட தரீங்களா? 1 மந்த் வாரண்டியோட நம்ம கொடுத்துட்றோம். நம்ம கொடுத்து நம்ம இங்கிருந்தே வண்டி கொண்டு வந்தாங்கன்னா இங்கே செக் பண்ணி மாட்டிக்கிறது. ஓகேங்க. இப்போ இல்லைன்னா கொண்டு போய் மாட்டுற மாதிரி தான் நம்ம பார்சல் வசதியாக அவைலபிளாக இருக்குண்ணா. இங்கேருந்து எந்த ஊருக்கு வேணும் ஆல் இந்தியா பார்சல் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு எப்படியும் 5 பார்சல் 6 பார்சல் எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்கு. ரெகுலர் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, நிறைய பேர் அதான் எதிர்பார்ப்பாங்க வீடியோ பார்த்துட்டு. பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துருவாங்க, எப்படியும் கடை தான் அப்படின்றதுனால பக்கத்தில் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்து நான் டெய்லி அப்டேட் பண்ணுறேன்னால எனக்கு ஆன்லைன் கஸ்டமர் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம எல்லா ஊருக்கும் பார்சல் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நம்ம ஒரு துறை விசிட் பண்ணி இப்போ எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்மளை தான் தேடி வராங்க. ஷாயின் டயர்ஸுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஓகே, நம்ம தேடி வந்து உள்ளே கேட்டு வராங்க. நம்ம கடை நேம் சொல்லி மட்டும் தேடி வராங்க. ஓகேங்க, சூப்பர். ஏன்னா நம்ம பெஸ்ட்டாக கொடுக்குறோங்கிறதுனால நம்மளை தேடி வராங்க. நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கார் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 450 400லேருந்து நம்ம டயர் கொடுத்துட்ருக்கோம். கார் டயர் 400லேருந்து 5000 வரைக்கும் நம்ம டயர் கொடுத்துட்ருக்குறோம். அது போக நமக்கு இன்னும் கொஞ்சம் சைஸ் மாற கொஞ்சம் ப்ரைஸ் வேரியன்ஸ் எல்லாம் பட்ஜெட் அதுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 12 சைஸ்லேருந்து 22 வரைக்கும் சைஸ் இருக்குது. நம்ம சின்ன டயர்லேருந்து பெரிய டயர் வரைக்கும் உள்ள சைஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். வாங்க, நின்னியை வந்து இந்த வீடியோவில் கடைசியில் ஆமாம் நிறைய வச்சுருக்கீங்க, அதனால் ஒரு சில சாம்பிள்ஸ் பார்த்துலாம் என்னென்ன மாதிரி வச்சுருக்கீங்க, என்ன ப்ரைஸில் கொடுத்துருக்கீங்கன்றத வீடியோ எண்டிங்கில் பாருங்கள். குடோனில் எண்ணி காட்டுறோம் பார்த்துலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி டயர்னா, நம்ம லோடு வண்டிக்கு வர டயர்ஸ்னா டாடா ஏசிக்கு. டாடா ஏசிக்கு வர்றதுனா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 கிலோமீட்டர் கேரண்டியாக ஓடும். 10,000 கிலோமீட்டர் கண்டிப்பாக அவங்களாம் இந்த மாதிரி பட்ஜெட்டில் தான் எதிர்பார்ப்பாங்க. கேரண்டியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டன் வரைக்கும் வைக்கலாங்க. ஃபால்ட்டெல்லாம் வராது. என்ன வந்து நம்ம செக்கிங்கோட தான் வர மாதிரி டிஸ்கில் தான் நம்ம கழட்டி வாங்குறோம். ஓகே, டிஸ்கில் கழட்டி வாங்குறதுனால நமக்கு ஃபால்ட் இருந்தால் உடனே கம்ப்ளைண்ட் இருந்தால் உடனே தெரிஞ்சிடும். அதனால் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுங்க? இப்போ 10,000 கிலோமீட்டர் ஓடணும். அதுக்கு மேலே ஓட்டுறது வண்டியோட கண்டிஷனை பொறுத்து ஓடும். அதான் இன்னும் நம்ம கார் டயர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வாங்க, 165 65 14னா லேட்டஸ்ட்டாக வர வேகனார் போட்டுக்கலாம்ண்ணா. ஓகே, அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு 185 60 பதிஞ்சுங்க. இது நம்ம எட்டியோஸு இதெல்லாங்க பெருசாக இருக்குது. இதெல்லாம் ஸ்கார்பியோ டயர்னா. ஸ்கார்பியோ பொலிரோக்கு வர மாதிரி டயருங்க. இல்லை மாருதி 800 ஆல்டோ 800 டயருங்க. இப்போ மாருதி 800 அப்படின்னா என்ன ப்ரைஸில் கொடுக்கலாங்க? ஆனால் ஸ்டார்டிங் வந்து 400லேருந்து இருக்குண்ணா. குவாலிட்டி பொறுத்து மாறும். நீ கொஞ்சம் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு 750 850 எடுத்தீங்கன்னா நீ டயர் நல்லா இருக்கும். அது போக 1000 1250 1500 2000 2500 வரைக்கும் பொருள் வச்சிருக்கேன். அந்த ரேஞ்செல்லாம் போகிறப்ப கிட்டத்தட்ட த்ரெட் மாறும். த்ரெட் மாறும் போது உங்களுக்கு புது கண்டிஷனே வரும். உங்களுக்கு இனி அந்த டயர்ல நம்ம குடோன்ல காட்டுறோம். சரி, இங்க இருக்கிற கண்டிஷன் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாண்ட்ரோ டயருங்க. ஓகே, இது மாருதி 800க்கு இதெல்லாம் வந்து சாண்ட்ரோ டயர். அந்த மாதிரி வண்டிக்கு ஆமா, சாண்ட்ரோக்குலாம் நம்ம போட்டுக்கலாம். ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இனோவா டயருங்க.
இன்னும் 205 65 15 இனோவா டயருங்க. செட்டாக வேணும்னா அப்படியே எடுத்துக்கலாம். செட்டாக வேணால் செட்டு கொடுத்துடலாம், சிங்கிள் பீஸ் வேணாலும் சிங்கிள் கொடுத்துடலாம். இதெல்லாம் 85 65 15ங்க. இதெல்லாம் பாருங்க பட்டன் கிட்டத்தட்ட 80% இல்லை ஷிஃப்ட்டுக்கெல்லாம் அலாய்வில் மாற்றுறாங்க, 14 15 அப்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த டயர் நம்ம போட்டுக்கலாம். பட்டன் நல்லாயிருக்கும், குவாலிட்டிஸ் வரைக்கும் ஒரு மோசம் இல்லாத டயர் தான் கொடுப்போம். இதெல்லாம் பாருங்கள் ஃபுல் பட்டன் டயர். இதுவுமே பாருங்க அப்படி தான் இருக்குது, நல்லாவே இருக்குது பட்டன்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 195 55 16 லேட்டஸ்ட் ஷிஃப்ட்டுக்கெல்லாம் வந்து 16 இன்ச் அப்டேட் பண்ணும்போது 95 55 16 போடுங்க. ஃபுல் த்ரெட் இருக்குங்க, கிட்டத்தட்ட புதுசே தான் இது. ஆமாம். இதெல்லாம் நம்ம ஜோடியே 3 3500 ரூபாய்க்கு தான் நம்ம ஜோடியை கொடுக்குறோம். இதில் ஒரு டயரோட விலை 8 ரூபா 7 ரூபா விலை வருது புதுசு. ஆமாம். இது வந்து உங்களுக்கு 95% பட்டன் இருக்குது, உங்களுக்கு த்ரெட் இருக்குது, கிட்டத்தட்ட புதுசு ரேஞ்சிலே இருக்குது. ஆமாம் அந்த மாதிரி இருக்குங்க. இதுங்க இது ஸ்போர்ட் டைப்பில் இருக்கிறது எந்த பட்டனு எந்த வண்டிக்கு? இதுங்களா இதுங்க 205 60 16 4 டயர் செட்டாக இருக்குங்க, செட்டாகவே இருக்குது. ஆமாம். ஏன்னா கிறிஸ்டாக் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே. ஆனால் லேட்டஸ்ட் தோஸ்த் வருது இல்லைங்களா, படா தோஸ்துங்களா? படா தோஸ்து லேட்டஸ்ட் தோஸ்துக்கெல்லாம் வந்து நம்ம வந்து 715ங்கிற டயர் போட்டுக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைலான் பட்டனு. இதில் உங்களுக்கு ரேடியல் பட்டன் வேணால் வெளியே இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரேடியல் டயர்னா 2 ஜேகே டயர் இருக்குது. அது போக நம்ம அந்த கடையில் 2 சிஎட் டயர் கூட இருக்குங்க, படா தோஸ்துக்கு. ஆமாம் படா தோஸ்துக்கு போட்டுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா 4 ஜீப் டயர் அவைலபிளாக இருக்குண்ணா. ஜீப்பு மகேந்திரா ஜீப் இதுங்களா? ஆமாம் மகேந்திரா மேஜரோட ஜீப், ஓல்டு ஜீப்புக்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது. 15 சைஸு. ஓகே. 31க்கு 10.5க்கு 15ங்கண்ணா சைஸ். அப்பா சரியான சைஸ் இதெல்லாம். அதுபோல் அலாய்வீல்ஸும் நமக்கு வேணும்னா ஆமாம் அலாய்வீல்ஸ் நம்மள்ட்ட இப்போ ஸ்டாக் இல்லைன்னா வெளிக்கு அப்படி கஸ்டமர் கேட்டாங்கன்னா வெளியிருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்ருக்கோம், குவாலிட்டி நல்லாயிருக்கும். வாங்க நீ நம்ம 2 வீலர் டயர் நீ அன்சைஸில் டயர் பார்க்கலாம். உக்கடம் ஓல்டு மார்க்கெட்டில் உள்ளே வந்தீங்கன்னா 6th லைனு உள்ளே வந்தீங்கன்னா 190 கடை நம்பர். மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்த உடனே 190 ஷாயின் டயர்ஸ்னால் இதுவும் கடை நம்பி. ஓகே. கடை நம்பர் பார்த்தீங்கன்னா 190 190. 190. இங்கே வந்து என்னென்ன வண்டிகள் வச்சுருக்கீங்க? A to Z எல்லா 2 வீலருக்கும் டயர் இருக்குண்ணா. எல்லாத்துக்குமே இருக்குது. ஸ்டார்டிங் எக்ஸல் இருந்து இன்ஜா வரைக்கும் உள்ள டயர் இங்கே வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸல் டயருங்க. ஓகே. எக்ஸல் இருந்து நிஞ்சா வரைக்கும் என்ன வண்டிக்கு வேணாலும் 2 வீலர்ஸ்க்கு கிடைக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்ஜெட் R15 எல்லா வண்டிக்குமே, டியூக்கு 390 V3 எல்லா வண்டிக்கும் உள்ள ஃப்ரண்ட் டயருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பேக் டயர், மேலே இருக்கிறது ஃபுல்லாமே பேக் டயருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயர் தான். பிளாக் டயர் நீங்கள் 50 டயர் காட்டினாலும் இப்போ அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் ஏன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க? கண்டிஷனும் நல்லாவே இருக்குது, ஏன் வந்து ரீப்ளேஸ் நிறைய பண்ணுறாங்க? பேர் வந்து இப்போ என்ன சொன்னீங்கன்னா பட்டன் யூனிக் ஒருத்தர் ஃபுல் த்ரெட் போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஹாஃப் த்ரெட் போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட்ஜெட் இருக்கிறவங்க, பட்ஜெட் வந்து நல்லா இருக்கிறவங்க ஃபுல் த்ரெட் போடுவாங்க. பட்ஜெட் கம்மியாக இருக்கிறவங்க ஹாஃப் த்ரெட் ஒரு 500 ரூபாய்க்கு கிடைக்குமா, 400 ரூபாய்க்கு கிடைக்குமா, இப்படி எதிர்பார்த்து வராங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 2 வீலர் டயர் நம்ம 150லேருந்து கொடுத்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் வந்து 150 ரூபாயிலிருந்து 150 ரூபாயிலேருந்து டயர் கொடுத்துட்டு. இந்த எக்ஸல்லாம் இந்த எக்ஸலுக்கு வர டயர்லாம் எக்ஸல் டயர்லாம் நம்ம 200 ரூபாயிலேருந்து கொடுக்குறோம். ஸ்டார்டிங் ஸ்கூட்டி டயர்லாம் 150 ரூபாயிலேருந்து நம்ம டயர் கொடுத்துட்ருக்கோம். எமர்ஜென்சிக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போட்டுக்கலாம். இதே உங்களுக்கு வந்து 5000 6000 கிலோமீட்டர் கேரண்டியாக ஓடும். இதுங்க இங்கே இருக்கிற டயர்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, அகலமாக இருக்குது. இது என்ன வண்டிக்கு? இதெல்லாம் உங்களுக்கு BMW ஓடுதுண்ணா. இது செட்டாக வேணாலும் கிடைக்குங்களா? ஆமாம் அது செட்டாக தான் இருக்குண்ணா. 4 டயர் இருக்குங்க, உங்களுக்கு 4மே கான்டினென்டல் சைஸுங்க. என்ன அகலங்க இவ்வளோ அகலமாக இருக்குது? த்ரெட் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு டயர் 30,000 ரூபா வருதுங்க. இப்போ 4 டயர் சேர்ந்து நம்ம 20,000 ரூபாய்க்கே கொடுத்துடலாம். ஒரு டயர் 30,000 ரூபா வருதுங்க. ஓகே. 235ங்களா? என்ன இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 255 வருங்க. 255 255 50 19ங்கிற சைஸ் வரும். இப்போ ஏகதேசம் உங்களுக்கு 85% பட்டன் இருக்கும். 4 டயர் அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு டயர் 30 ரூபா பக்கம் ரேட் வருதுங்க. நம்ம 4 டயருமே சேர்ந்துமே உங்களுக்கு ஒரு 30 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதான் நீங்கள் சொல்கிறது புது டயர் ஒரு டயர் 30 ரூபா வருது, நம்ம 4 டயருமே 30 ரூபா கொடுத்து அதுலேருந்து சின்ன ஒரு நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். டயர் சூப்பராக வச்சுருக்கீங்க, வந்து டக்குன்னு நாங்கள் பார்க்குறதுக்கும். சைஸ் வந்து தனித்தனியாக வச்சுருப்போம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சைஸ் கேட்குறாங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுவோம். வேலை செய்கிற பசங்கள்ட்ட அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அடுக்கி வச்சுருப்போம். வர கஸ்டமர்ஸுக்குமே பார்த்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஈஸியாக இருக்கும். கடை பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும், உங்களுக்கு குப்பை மேடு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. பரவாயில்ல. அது மார்க்கெட்டுக்குள்ளே இந்த அளவுக்கு இருக்கிறது கொஞ்சம் ரேர் தான். நம்ம கடை கொஞ்சம் ஷோரூம் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து 715 அங்கே சொன்னீங்க சிஎட் டயர் சொன்னோம்ல, அது 2 டயர் இங்கே இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனோவா கிறிஸ்டா ஓடுதுங்க. 205 65 16 இது இந்த 4 டயர் இருக்குது. செட்டாகவே இருக்குது. ஆமாங்க. அது போக இந்த 4 டயர் கூட இருக்குங்க. சூப்பர். இதுங்க இதுவும் நல்லா இருக்குது பட்டன். இது வந்து 205 60 16. இது என்ன வண்டிக்கு போகிறது? இது நம்ம இந்த எக்கோ ஸ்போர்ட்டில் வருது இல்லைங்களா, போட்டுக்கலாம். அந்த வண்டிக்கெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் தார் வருது இல்லைங்களா, தாருங்க. ஆமாம் 2018 அந்த மாதிரி மாடல். அந்த டயரோட தான் நம்ம இந்த ஃபுல் டயர் இருக்குது. அப்போ குடோனில் இன்னிஸ் கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது. 2 வீலருக்கு வருங்க A to Z எல்லா பொருளுமே அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங் 150லேருந்து டயர் இருக்குது. உங்களுக்கு சின்ன வேரியேஷன் தான் ஆகும். எப்ஜெட் டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 500லேருந்து 1000 வரைக்கும் தான் நம்மளோட டயர் இருக்குது.
ட்ராக் டயர் பேஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த ட்ராக் டயர் பேஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பேக் டயர் 2000 நம்ம டயர் கொடுத்துட்ருக்கோம். பேக் டயர் ட்ராக் டயர்ஸ் அப்படின்றது நமக்கு இந்த கேடிஎம்ல வருது. நம்ம கேடிஎம் டியூக்கெல்லாம் இப்போ அப்சீஸாக மாற்றுறது. அதாவது ஒரு ரன்னிங் ஆகிட்டு நமக்கு ரேஸ் முடிஞ்சு வரும். ஓகே 95% த்ரெட்டில் வரும். நம்ம ஃபுல் பேக்கிங் பெயிண்டிங்கோட நம்ம வந்து டயர் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். டயர் நல்லா இருக்கும். இந்த இடம் வந்து குடோன். ஆக்சுவலி அங்கே இருக்கிற ஸ்டாக் போதாதுன்னு இங்கே வந்து ஃபுல்லாக வச்சுருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா இஷ்டம் போல் கலெக்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா? அதுலேயும் முக்கியமாக கண்ணில் படுறது எல்லாமே அன்சைஸ் மாடலாக இருக்குது. பெரிய பெரிய பட்ஜெட்டில் வரக்கூடிய வண்டிக்கெல்லாம் வந்து எல்லாமே ப்ரீமியம் காரோட டயர் மட்டும்தான், செக்ஷன் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17, 18, 19, 20, 21, 22 வரைக்கும் உள்ள ஃபுல்லாமே. இது பாருங்க 21. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BMW X7 ஓடுதுங்க, லேட்டஸ்ட் வண்டி வருது. 95% பட்டன் இருக்கு, உங்களுக்கு த்ரெட் இருக்கும். ஒரு டயரோட விலை 69,000 வருதுங்க. புதுசு இந்த 4 டயர் அவன் வாங்கணும், இந்த கஸ்டமர் வாங்கணும் அப்படின்னா 2,80,000 நம்ம கொடுக்கணும். இதே அவங்க வந்து நம்மள்கிட்ட வந்தாங்கன்னா 65% ஆஃபரில் நம்ம டயர் கொடுத்துடலாம். மொத்தமாகவே டோட்டலாகவே ஒரு 35 to 40 நம்ம டயர் கொடுத்துடலாம். மேக்ஸிமம் 35,000 கொடுத்தீங்கன்னா 4 டயர் நம்ம இங்கே செக் பண்ணி மாட்டிக்கலாம் ஒரு செட்டு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 80-90% அப்படியே இருக்குது பட்டன்ஸ் எல்லாம். இந்த மாதிரி ப்ரீமியம் வெஹிக்கிள்லாம் வந்துட்டு முக்கியமாக நிறைய பேர் தேடி வருவாங்க. ஏன்னா நிறைய பேர் ப்ரீமியம் வெஹிக்கிள் எடுத்துருவாங்க யூஸ்டில். புதுசு எடுக்கிறவங்க அது வேறு கேட்டகரி, அவங்க எடுத்துருவாங்க. எப்படி இருந்தாலும் ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரீமியம் வெஹிக்கிள் டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 30,000 டயர் காஸ்ட் வருது. இப்போ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3,500 2,500 இந்த மாதிரி பட்ஜெட்லேயே நம்ம டயர் கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லாமே அன்சைஸ் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே மேலே பார்த்தா தெரியும். 225 55 18, 275 45 18, 235 55 19 எல்லா சைஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லாம் படா சைஸ் தான். ஆமாம், ஃபுல்லாமே இதெல்லாம் லோ ப்ரொஃபைல் டயருங்க. லேம்போ வரைக்கும் சைஸுமே இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டயர் போட்டால் டயர் போட்ட மாதிரியே இருக்காது. அவ்வளோ அந்தளவுக்கு சப்பட்டையாக இருக்கும் டயர். உங்களுக்கு கீழே ரோட்டுக்கும் நாய்ஸுக்கும் ரொம்ப லோ ப்ரொஃபைலாக தான் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இது இந்த X7 தானே? இது X6ங்களா? X7 21 இன்ச் மாடலு. அதுக்கு வேணால் நம்ம ப்ரூஃப் காட்டிடலாம். விலையோட ப்ரூஃப் வேணால் நம்ம இப்போ காட்டிடலாம். ஆமாம், புது டயரோட விலை எவ்வளோ சொன்னீங்க? 68,800 வருது நம்ம ஆன்லைன் ப்ரைஸு. 69,000 வச்சுக்கலாம். 69,000. அதாவது ஒரு டயர், இது ஒரு டயரோட விலைங்க. இதே த்ரெட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 285க்கு 45 21 கரெக்டுங்களா? ஆமாம், பார்த்துக்கோங்க. அது வந்து ஒரு டயரு 68,000 69,000 வருது. இங்கே இருக்கிறது கிட்டத்தட்ட 90% இருக்குது பட்டனு. உங்களுக்கு க்ளோஸ் கூட வைக்கிறது தெரியும் பாருங்க. நல்லாவே என்ன மோசம் ஆயிடுச்சு பாருங்க. 2.5 லட்ச ரூபா 2.25 லட்ச ரூபா கிட்ட வரும் 4 டயரை புதுசு எடுக்கணும் அப்படின்னா. கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஏன்னா ப்ரீமியம் கார் லோ பட்ஜெட்டில் எடுக்கிறது மேட்டர் இல்லை, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் பெரிய மேட்டர். நிறைய பேருக்கு தெரியும் அது. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டயர்ஸ் நல்ல ஆப்ஷன். 4மே சேர்த்துனா ஒரு 40,000 கிட்ட வருங்களா? ஒரு 35,000 40,000 அதுக்குள்ள வந்துடும். அதாவது 2,80,000 கொடுத்து புதுசு வாங்குற இடத்துல வெறும் 40,000 கொடுத்து 80% இருக்கக்கூடிய 80% மேலே இருக்குது. நான் உங்களுக்கு மினிமம் நான் சொல்கிறேன், 80% இருக்கக்கூடிய இந்த 21 இன்ச்சு டயர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா, அதுவும் எல்லாமே அன்சைஸ் தான். இந்த மாதிரி டயர்ஸ் அவ்வளோக்கா எங்கேயுமே கிடைக்காது. இங்கே ஒரு குடோனே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா மாடலுக்கும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க ப்ரீமியம் கார்ஸ்க்குலாம் வந்துட்டு யூஸ்டு டயர் கிடைக்காதுன்னு. உங்களுக்கு லேட்டஸ்ட் தாரோட டயருங்க. லேட்டஸ்ட் தான் இருக்கா? ஆமாம், லேட்டஸ்ட் தார் வருது இல்லைங்களா? 24 மாடலெல்லாம் வருது. ஆமாம், அந்த மாடலுக்குள்ள டயரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 75% பட்டன் இருக்கும். நம்ம 4மே மெச்சிலின் பிராண்டோடது. சைஸ் பார்த்தீங்கன்னா 265 60 18 மெச்சிலின் டயரு, லேட்டஸ்ட் கம்பெனி. த்ரெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு த்ரெட் இருக்கும். ஆமாம். XUV 500 சைஸ் பார்த்தீங்கன்னா அது வேணாலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. XUV 500 வருதுங்களா? 500 வருதுங்க. நம்ம 500 வருது இல்லைங்களா? ஆமாம். இப்போ 715 716 8.15 16 வரைக்கும் உள்ள சைஸுங்க அவைலபிளாக இருக்குது. இதுங்க மேலே இருக்கிறது எல்லாமே 17 இன்ச் டயருங்க. 17 இன்ச் டயருங்க. நம்ம லேட்டஸ்ட் கிறிஸ்டாவில் வருது இல்லைங்களா? ஹை கிராஸ் எல்லாம் வருது இல்லைங்களா? ஆமாம். அதுக்குள்ள டயர்லாம் நமக்கு மேலே இருக்குது. இந்த டயருக்கு கிடைக்காது அப்படின்னு நீ சொல்லவே முடியாது. இந்த மாடலுக்கு கிடைக்காதுன்னு சொல்லவே முடியாது. எல்லா டயருமே இங்கே அவைலபிள். வர்ற கஸ்டமருக்கு டயர் எல்லாம் போகவே வேண்டாம். இந்த அளவுக்கு உள்ள கண்டிஷனில் இதெல்லாம் குட்டியர் பிராண்டு 195 55 16. இது ஒரு அட்டி ஃபுல்லாமே அந்த சைஸ் தான். த்ரெட்டு பார்த்தீங்கன்னா ஏகദേശம் உங்களுக்கு 70% பட்டன் இருக்கும்.
நம்ம ஒரு 1005 2000 டயர் கொடுத்துடலாம். என்ன குறைஞ்சு போச்சு பாருங்க. இந்த ஒரு 8000 முதல் வருங்க. ஆ, எல்லாமே லேட்டஸ்ட் டயர் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம்.